கத்தி படனலாம் தொண்டைலாம் கம்முது. அடியே ராணி, சூடா ஒரு கப் காபி போட்டு கொண்டு வா. வீட்ல தான் இருக்கலா இல்ல வேற எங்கேயும் போய்ட்டாளான்னு தெரியல. ஒரு சத்தத்தை கூட காணோம். எங்கிட்ட நிக்கறான்னு தெரியலையே. எங்கிட்ட நின்றாலும் கொடந்துக்கிட்டே தான் கிடப்பா. நான் கத்தி கத்தி கூப்பிடுறேன், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாளே. வயசானவ கூப்பிட்டா என்னத்தேன்னு ஓடியாந்து வந்து நிக்கிறது இல்ல. கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பாளுக, ஊமை கொட்டாளுக. ஓய் ராணியக்கோய், எங்க இருக்க? சீக்கிரமா வாக்கா, முக்கியமான விஷயம். இந்த வந்துட்டாளுகல்ல காலங்காத்தால. அடியேக்களா, உங்க வீட்டுகள்ல வேலை இருக்குமா இருக்காதா? எந்த நேரம் பார்த்தாலும் ஊரையே சுத்திக்கிட்டு திரியுறீங்களே. ஏ பெரியம்மா, ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம், அதான் ராணியக்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தோம். எங்க ராணியக்கா? என்னடி விஷயம்? யாரு ஈர மண்டைய போட்டுட்டாங்களா? ஆமா, நீங்களே குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. வேற யார் மண்டைய போட போறா? ஆமா பெரியம்மா, நம்ம ஊருக்குள்ள நிறைய கிளடி கட்டைகள்லாம் இருக்குங்க, போய் சேர மாட்டேங்குதுகளே. முக்குக்கு முக்கு உட்காந்துக்கிட்டு பொறணி பேசுறது என்ன, வம்பு இழுக்கிறது என்ன. அவ வீட்டுல அப்படி நடந்துச்சாம்ல, இவ வீட்டுல இப்படி நடந்துச்சாம்லன்னு பொறணி பேச வேண்டியதே. போய் சேர வேண்டியதான காலகாலத்துல. பெரியம்மா, நான் பொதுவா சொன்னேன், எங்க வீட்லயும் தான் ஒரு கிளடி இருக்கு, அத கூட சொல்லிருக்கலாம். ஆமா, அவங்களுக்கு பயந்து வேலைய பாப்போம். அவங்க இருந்தாதே வேலைய பாப்போம். அவங்க இல்லைன்னா ஃப்ரீ பேடா இருப்போம். ஒரு நாளுக்கு குழம்பு வைப்போம், ஒரு நாளுக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம். ஃப்ரீ பேடா இருக்கலாம். ஆமா, இந்த ராணி அக்கா பச்சை நொல்ல வாயில கைய வச்சா கூட கடிக்க தெரியாது. அதுதான் எங்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வேற. பெரியம்மா, உங்கள மாதிரி தோல் வாயி. ஏ பெரியம்மா, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல. நான் ராணி அக்கா தான் பேச வந்திருக்கேன். ராணி அக்கா எங்க? ராணி அக்கா, ராணி அக்கா. அடியே சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரம் கூப்பிட்டும் ராணி அக்கா வரக்கானமே. வீட்ல எதுவும் இல்லையோ? அடியே, அவ என்ன உங்கள மாதிரியா? அவ உள்ளக்க வேலை பாக்குறாடி. நீங்களும் உங்க வீட்டுக்கு போய் வேலைய பாருங்கடி. காலங்காத்தாலே இங்க வந்துட்டாளுக. ராணி அக்கானு. அடியே, என்னங்கடி காலங்காத்தாலே வந்து கத்திக்கிட்டு கிடக்கீங்க? என்ன விஷயம்? இது யாரு? சின்ன பொண்ணு நாத்தனார் மாதிரி இருக்கு. ஆமாக்கா, என் நாத்தனார் தான், ராதிகா. என்னம்மா ராதிகா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. ஏ ராணி அக்கா, முக்கியமான விஷயம்க்கா, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்னங்கடி முக்கியமான விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்கடி. ஏ ராணி அக்கா, வடக்கு தெருவுல இருக்காளே செல்லம்மா. ஆமா, செல்லம்மா. அவங்க மக வாசுகிய இன்னைக்கு பொண்ணு வாக்க வாராங்களாம்க்கா. ஆமா ராணி அக்கா, நல்ல வசதியான மாப்பிள்ளையா. மாப்பிள்ளைக்கு 2 வீடு 4 கார்லாம் இருக்காங்கக்கா. அடியே, அந்த செல்லம்மா மகளுக்கு 2 பவுன் நகை போட்டே கல்யாணம் பண்ணி கொடுக்காது. அவங்களுக்கு எப்படி பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா வந்துச்சு? அதான் தெரியலையக்கா, அந்த செல்லம்மாக்கு வந்த வாழ்க்கையா. செல்லம்மா வீட்டுக்கு பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளையில வர போறாங்க. அப்படி இப்படின்னு ஊருக்குள்ள ஒரே பேச்சாதாங்க கிடக்கு. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி போல பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீடு வாராங்களாம்க்கா. என்னடி சொல்ற? இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கே வராங்களா? பெரிய பணக்கார வீடாடி. அட ஆமாக்கா. அந்த வாசுகி புள்ள எனக்கு இப்ப கல்யாணமே வேணாம், கட்டுனா அந்த அஜய் பேரை தான் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது. இப்ப என்னமோ மாப்பிள்ளை வீடு வாரேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க. அதான்க்கா, இந்த நியூஸ கேட்கவும் நாங்கெல்லாம் சாக்காயிட்டோம். அதான் உன்னிட்ட கன்சல்ட் பண்ணலாம்னு வந்திருக்கோம்க்கா. ஆமா, எல்லாரும் சேர்ந்து தானே அந்த வாசுகிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம், உன்னையும் அஜயும் சேர்த்து வைப்போம்னு. அதான்க்கா, இதெல்லாம் சொல்லலாம்னு ஓடி வந்தோம். என்னக்கா பண்ணலாம்? ஏன் இப்ப எல்லாரும் கவலைப்படுறீங்க? நம்ம இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அடியே, என்னடி சின்ன பொண்ணு, உன் நாத்தனாரு நம்மளோட ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்கு. எக்கா, என் நாத்தனாருக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லுச்சு, அதே நம்மளோட சேர்த்துக்கிட்டோம்க்கா. என் நாத்தனார் இந்த மாதிரி பிளான்ல நல்லா போடுங்கக்கா. அப்படியாடி? அக்கா, சீக்கிரமா வாக்கா, மாப்பிள்ளை வீடு வந்துற போறாங்க. சரிடி, சீக்கிரமா வாக்கா, ரோட்டுக்கிட்ட போய் நிப்போம். சரிடி, நீங்க போய் அந்த தெருமுக்கிட்ட நின்னுக்கிட்டு இருங்க, நான் இந்த வந்துறேன். அடியக்கலா, இதெல்லாம் ஒரு பொளப்பாடி. அடுத்தவங்க வீட்ல மாப்பிள்ளை வீடு வந்தா உங்களுக்கு என்னடி? உங்க வேலையை நீங்க பார்க்க வேண்டியதானே? பெரியம்மா, உங்க வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா கிடங்க. சரி ராணியக்கா, சீக்கிரமா வா, நாங்க போறோம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு.
ஏக்கா அது எப்படி போக முடியும்? நம்மள எல்லாம் தாண்டிட்டு போயிருவாங்களாக்கு. இந்த வாசுகி குட்டி ஒழுங்கா பாக்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கிற வண்டி தானே, அதை விட்டுட்டு அந்த அஜய் பையலத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கல்ல நிக்குது. ஆமா ராணிக்கா, இந்த மாப்பிள்ளை வீடு நல்ல வசதியான லெக்கம், சொத்து பத்துலாம் நிறைய இருக்கான். அழகா இந்த மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அவ சரோஜா கமையனத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால்ல நின்னுக்கிட்டு இருக்கா. அந்த சரோஜாவை பத்தி வாசிக்கு ஒண்ணும் தெரியல போல இருக்கு. அது எச்சு கையில கூட காக்கா விரட்டாது, கஞ்ச பிசுன்னு அரி. எக்கா இருமணம் இணைந்தால் திருமணம். அவங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போயிருச்சு. நம்ம என்ன சொல்றதுக்கு? சரி, இதுவும் ஒரு சமூக சேவனே. 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதே. அந்த வாசுகி எனக்கு நேத்தே போன் அடிச்சிருச்சுக்கா. என்னை நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்க, எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு. அந்த வாசுகி புள்ள நம்மளத்தையும் மலை மாறி நம்பிக்கிட்டு கிடக்கு. நம்மளும் கைவிட கூடாதுடி. எப்படியாவது வாசியவும் அதையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு முதல்ல இப்ப பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டை துரத்தி அடிக்கணும். அக்கா அங்க பார்க்கா மாப்பிள்ளை வீடு மாதிரி வராங்க. எல்லாரும் அலர்ட்டா இருங்க, அலர்ட்டா இருங்க. சரி சரி. ஏ ராணி அக்கா, உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்ச? அடியே, அவங்க வாராகன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்பதான் குழம்ப பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறவ. அக்கா அவங்க டவுட் படக்கூடாதுலக்கா, அதாக்கா ஏதாச்சும் பேசணுமேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். சரிடி சரிடி. அடியே, எங்க வீட்ல கருவாட்டு குழம்பு வச்சேன்டி. உங்க வீட்ல என்ன குழம்புடி? எங்க வீட்டுல அம்மா அடியே, இங்க பாருடி, ஆளை பார்த்தாலே பெரிய பணக்காரகுவ மாதிரியே இருக்கு. அச்சி துண்டுலாம் போட்டிருக்காரு, பெரிய அரசியல்வாதியா இருப்பாரு போல இருக்கு. அம்மா நான் கூப்பிடுறது கேட்கலையம்மா, இங்க பாருமா. எங்களையா கூப்பிட்டீங்க? என்ன? அம்மா வடக்கு தெருவுல இருக்கிற செல்லம்மா வீடு எங்கம்மா இருக்கு? அவங்க மக பேர் கூட வாசுகி. ஆமா, எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அம்மா அந்த பொண்ணத்தாம என் மயனுக்கு பேசி முடிக்கலாம்னு இருக்கோம். அதான் இன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு தட்டை மாத்திட்டு போலாம்னு வந்திருக்கோம்மா. அவங்க வீடு எங்கம்மா இருக்கு? ஆத்தாடி, பொண்ணை பாக்குறதுக்கே இவ்வளவு பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்களே. ஓ அப்படியா? இப்படியே நேரா போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். கோயில் பக்கத்துல 4வது வீடு. சரிம்மா. ஏண்டா வந்தது வந்துட்டோம். பொண்ணு எப்படி நல்ல பொண்ணா, குடும்பத்தார்களா எப்படிப்பட்ட குணங்கன்னு விசாரிங்க. அப்படியா சொல்ற? சரி கேப்போம். அம்மா உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே. நீங்க ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு தானே காத்து கிடக்குறோம். கேளுங்க கேளுங்க, நாங்க ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டோம். நாங்க பார்க்க போற பொண்ணு நல்ல பொண்ணா? அந்த செல்லம்மா குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், நல்ல குடும்பமா? ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. எங்களுக்கு ஒரு புரோக்கர் தான் சொல்லி விட்டாரு, அதை நம்பி நாங்க நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். ஓ, பொண்ணை பத்தி கேக்குறீங்களா? பொண்ணு தங்கமான பொண்ணுங்க. செக்க செவேன்னு வெள்ளி ரத மாதிரி இருப்பா. என்ன கண்ணுதான் ஒன்றரை கண்ணு. அந்த பொண்ணுக்கு கண்ணு மட்டும்தானே ஒன்றரை கண்ணு. உங்களை பார்த்தா எங்களை பாக்குற மாதிரி இருக்கும், எங்களை பார்த்தா உங்களை பாக்குற மாதிரி இருக்கும். மித்தபடி நல்ல பொண்ணு தானே. அவங்க அம்மா செல்லம்மா நல்ல மனுஷனே. யாரு வீட்டுல கோழி இருந்தாலும் புடிச்சிட்டு வந்து கோழி குழம்பு வச்சு குடிச்சிரும். அந்த வாசிய புள்ளையோட அப்பா நல்ல மனுஷங்க, நல்ல மரியாதை தெரிஞ்ச மனுஷன். ஆனா 6 மணி ஆனா சரக்கு போடாம அவரால இருக்க முடியாது, கை காலு ஆட்டம் கொடுத்துரும்னே. அம்மா என்னம்மா சொல்றீங்க? என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே நாங்கெல்லாம் பொய்லாம் சொல்ல மாட்டோம்னே, உண்மையத்தையும் சொல்லுவோம். அம்மா அவங்க அம்மா அப்பா எப்படி இருந்தா நம்மளுக்கு என்னம்மா? அந்த புள்ள நல்ல பிள்ளையாமா, படிச்ச பிள்ளையா? படிச்ச பிள்ளைதானே, 12வது வரைக்கும் படிச்சிருக்கு. ஸ்கூலுக்கு போறப்ப யார் விட்டோ செயின திருடிட்டு வந்துருச்சு. வீட்ல பெரும் பிரச்சனை ஆயிருச்சு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சுனா பாருங்களேன். இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகவும் அந்த வாசிய புள்ள தன்னாலேயே நகையை கொடுத்துருச்சுனே. நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போனா உங்க வீட்டு நகையெல்லாம் பத்திரமா எடுத்து அது பீரோக்குள்ள வச்சுக்கிறோமே. நல்ல புள்ள. அம்மா என்னம்மா சொல்றீங்க? என்னென்னமோ சொல்லி என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சார், இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க பயப்படாதீங்க சார். அதெல்லாம் நல்ல புள்ள. அன்னைக்கு அதே மாதிரிதான் பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு சண்டையா, கீழே கிடந்த கட்டை எடுத்து மண்டையை உடைச்சிருச்சுல. ஏங்க என்னங்க இது? இவங்கெல்லாம் என்னமோ சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. நம்ம வச்சிருக்கிறது ஒத்த மையன், அவனுக்கு நல்ல புள்ளையா பார்த்து கல்யாணம் முடிப்பாங்க. அந்த புரோக்கர் பையன் நல்ல குடும்பம் நல்ல பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்திட்டானே. உங்க மயனுக்கு வேற காலு ஏதோ நுண்டின்னு வேற சொல்லிக்கிட்டாங்க. ஆமா சொன்னது, என் மையன் அஜித் மாதிரில இருப்பான். அவனுக்கு எந்த குறையும் இல்லம்மா, நல்லா இருக்கான். அப்ப ஏன் அந்த செல்லம்மாக்கு அப்படி சொல்லுச்சு? அஞ்சு முட்டாயம்மா, உங்க குடும்பத்துக்கு அது ஏத்த குடும்பம் தான். வாங்க உங்களை கூட்டிட்டு போய் அங்க விடுறேன். ஏங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமாங்க? வேணாமுங்க. நம்ம பையனுக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிப்போம். போய் இந்த பொண்ணைய போய் முடிக்கிறது. வாங்க அந்த ஊருக்கு போவோம். அஞ்சு முட்டாயம்மா, ஊருக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டிய. கையில இருக்கிற தட்டை கொடுங்களே, காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன். இந்த பழத்தை தின்னு பசி ஆறிக்கிறேன்.
பஞ்சு முட்டாயம்மா ரொம்ப தேங்க்ஸ். அட போங்கடி. யோ வாயா ஊர் சைடு போவோம். இப்பயாவது தெரிஞ்சுச்சே. நல்ல வேலைக்கு வா. நம்ம இந்த தெருவுல இருக்கிற வரைக்கும் நம்மள கேட்காம ஒரு அசைவும் அசையாது. ஆமாண்டி. சின்ன பொண்ணு குருப்ஸா கொக்கா. அண்ணி எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. நீ வாங்க, நீ அந்த மரத்தடியில உட்கார்ந்து நல்லா திம்போ. சரி சரி வாங்க வாங்க.